வானொலி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் தமிழரசி. ஒரு புதிய ஆண்டு பிறக்கும் பொழுது நம் வாழ்வில் புதிய அத்தியாயம் பிறக்காத என்ற எதிர்பார்ப்பு நம் அனைவருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் இந்த பராபவ வருடத்தின் துல்லியமான பலன்களை நமக்கு வழங்க இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சுவாமி சித்தநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். நேயர்களே, இப்போ நாம் பார்க்க போகும் ராசி மண்டலத்தின் முதல் ராசியான வீரமும் மற்றும் விவேகத்திற்கு பெயர் பெற்ற மேஷ ராசி. வேலை தொழில முன்னேற்றம் இல்ல அரசு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா? இந்த வருஷம் அரசு வேலையெல்லாம் கிடைக்குமா? நிச்சயமாங்க. ஏன்னா மேஷ ராசிக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிச்சிருந்திருக்கு. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க 12ஆம் இடத்துல, அவங்களோட 12ஆம் இடத்துல வாக்கியப்படி சனி பகவான் வந்து ஒரே சனியா வந்து இருக்காங்க. அதாவது 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம, வேலை இழப்பு, வேலையில வந்து பெரிய நிரந்தரம் இல்லாம நிறைய பேர் இந்த அரசு துறையினை பத்தி நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். நிரந்தரம் இல்லாம இருப்பாங்க. அதாவது அரசு வேலையில இருந்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பணி, அந்த வேலை வந்து அவங்களுக்கு நிரந்தர தன்மை இல்லாம, பதவி உயர்வு கூட இல்லாம, அதாவது அவங்களோட வேலைக்கான சம்பளம் பதவி எல்லாம் இல்லாம என்ற சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. அதாவது இந்த சனி பெயர்ச்சி வந்ததுக்கு அப்புறமே வந்து ஒரு குழப்ப நிலை, ஒரு மாதிரி அது முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது எல்லாம் இந்த வருடம் மாறினதுக்கு அப்புறம் அவங்க வந்து வேலையில இருக்கிறவங்களும் சரி, தொழில இருக்கிறவங்களாம் ஒரு பொற்காலமே சொல்லலாம். முக்கியமா இந்த அரசு வேலையில இருக்கிற, அதாவது சீருடை பணி, ஏன்னா மேஷராசிக்காரங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீருடை பணியில இருக்கிறவங்க, அதாவது போலீஸ் அதிகாரி, உயர் அதிகாரி, மிலிட்டரியில இருக்கிறவங்க, டாக்டர், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேஷராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பதவி உயர்வு, அந்தஸ்து, அரசு வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அரசு வேலை எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மேஷராசிகளுக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமா இருக்குங்க. ஏன்னா குரு பெயர்ச்சி 4ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் டிசம்பர் மாசம் வராரு. சோ அதனால அது தொழில் சாணன்றதுனால இந்த வேலை நிரந்தரம் எல்லாமே மாற்றி கொடுத்து சிறப்பா அவங்களுக்கு இருக்கு போகுது. திருமணம் கைகூடி வராம இருக்கிறவங்களுக்கு இல்ல திருமணம் ஆனவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நீங்கும் ஐயா இந்த வருஷம். குழந்தை பாக்கியம் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாங்க. ஏன்னா திருமணம் வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய தடைகள், சிக்கல்கள் எல்லாம் யோசனையில இருந்திருப்பாங்க. ஏன்னா நிறைய மேஷராசிகள் வந்து இல்ல சார், ஏன்னா அவங்க நிறைய பேர் ஜோசியம் பார்த்து இந்த ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும்போது கூட சொல்லியிருப்பாங்க, சார் ஒரு 3 மாசம் கழிச்சு பண்ணுங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு பண்ணுங்க, நேரம் நல்லா வருது. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு வந்து திருமண தடைகள்லாம் நீங்க எதிர்பார்த்த வரன்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கிறது. சொல்றது காரணம் என்னன்னா, இந்த வருடம் பிறந்த உடனேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்றேன். ஏன் நான் மறுபடியும் எல்லா கேள்விக்கும் பதில் பொற்காலம் சொல்றேன்னா, அவங்க எல்லா விஷயத்தையுமே சக்சஸ் நோக்கி போகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடம் வந்து அவங்க சுகஸ்தானத்துல குரு பகவான் வந்து உச்சம் பெறுறாரு 12 வருடத்துக்கு அப்புறம். அதனால யாரெல்லாம் மேஷராசிக்காரர்களா வந்து திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கீங்க, முக்கியமா அந்த காதல் லவ் பண்ணிட்டு அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, கன்ஃபார்மா இதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவே வந்து உங்களுக்கு வந்து சம்மதிச்சு உங்க கல்யாண வாழ்க்கை, அதே மாதிரி செவ்வாயும் அங்க, ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய்ன்றதுனால சனீஸ்வரனோட இருக்காரு இந்த மாத தொடக்கத்துல. அதனால குழந்தை பாக்கியம் அமைப்பு, திருமணம் அமைப்பு எல்லாமே மேஷ ராசிக்கு சிறப்பா இருக்கும். வீடு வாங்கலான்ற பிளான்ல இருப்பாங்க, இல்ல சிலர் இடம் வாங்கலாம்னு இருப்பாங்க, சில பேர் வந்து தங்க நகைகள்லாம் வாங்கலாம்னு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பாக்கியம் எல்லாம் கைகூடி வருமா ஐயா? கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த வருஷத்துல வீடு வாங்கும், இடம் வாங்கும் ராசிகளில் மேஷ ராசியும் ஒன்றுங்க. ஏன்னா நிறைய திட்டங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதாவது லோன் வாங்குறதுக்காகவோ இல்ல இடம்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க, இல்ல இந்த வீடை போய் செலக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வந்து அது வந்து கைகூடி வராம நிலைமையில எல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா வீடு வந்து உடனே பார்த்துட்டு வாங்க முடியாது, இடமும் வந்து போய் பார்த்து உடனே வந்து நம்ம போய் அவங்க ஒய்ஃப் சம்மதிக்கணும், இல்லைன்னா வந்து அவங்க வீட்டுல அப்பா அம்மா வந்து போய் பார்க்கணும், இந்த மாதிரி கன்சல்டன்சிலே இருப்பாங்க. அந்த முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு சாதகமா அமைஞ்சதானா இது வரைக்கும் அமைஞ்சிருக்காது. ஆனால் இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், பராவருடம் பிறந்ததற்கு அப்புறம் மேஷராசிக்காரர்கள் வீடு வாங்கும் யோகியம், வீடு வாங்கும் பாக்கியம், வீடு மட்டும் இல்லைங்க, இடம், புதிய வாகனம், எல்லா அமைப்பும். ஏன்னா இந்த வருஷத்துல வீடு வாங்குற அமைப்புல மேஷராசியும் முதன்மை பெறாங்க. அதனால கண்டிப்பா வீடு வாங்கிடுவாங்க. ஏதாச்சும் பிரச்சனை இல்ல கடன் பிரச்சனை இல்ல குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல சுமூகமா இருக்குமா ஐயா?
கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னா 12ஆம் இடத்துல விரய சனியா வந்து சனீஸ்வரன் 2 வருஷம் அங்கதாங்க இருக்க போறாங்க. அதனால மேஷ ராசிக்கு வந்து கடன்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா வீடு வாங்கணும்னா கடன் வாங்கி தான் வாங்கி ஆகணும். சரிங்களா? அது சுப விரயங்களா அவங்க மாத்திக்கணும். முக்கியமா இந்த வருஷத்துல அவங்க சுப விரயங்கள் பண்ணி, அதாவது வீடு வாங்கணும்னா அது கடன் வாங்கி தான் ஆகணும். அதே மாதிரி பழைய நகை, இப்போ மனைவியோட நகைலாம் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதை மூட்டுறதுக்கு பணம் அவங்களுக்கு வரவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் பண்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கும்போது அவங்க கடன் வாங்குவாங்க. அதனால கடன் வாங்குறதுனால அவங்க நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. அதனால இந்த வருஷம் அவங்களுக்கு சுப விரயங்களா எல்லா காரியமும் நடக்கும். வேலை ரீதியாவோ இல்ல ஒரு டூரிசம் மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா மேஷ ராசிக்காரங்க வந்து இந்த வருஷம் வந்து வேலை மாற்றம், தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நீண்ட நாளா தொழில்ல வந்து ஒரு நிரந்தர தன்மை இல்ல, வேலையில ஒரு நிரந்தர தன்மை இல்லைன்ற மாதிரிலாம் ரொம்ப சோதனையில் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால மேஷ ராசிக்கு இந்த தமிழ் வருடம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து விஸ்வரூப வளர்ச்சியா மாறக்கூடிய அமைப்பு வந்து இந்த தமிழ் வருடம் இருக்கு. ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல சனீஸ்வரன் சேரும்போது, ஏன்னா அவர் தான் வேலைக்கு தொழில்காரகன், கர்மக்காரகன். ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, விசாக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், இல்ல ஃபாரின்ல போய் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணணும்ன்ற அமைப்பெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. முக்கியமா அது வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ மாணவர்களே நான் சொன்ன பாத்தீங்களா, அவங்களும் வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும், செட்டில் ஆகணும், படிச்சுட்டு அப்படியே அங்க செட்டில் ஆகி மாணவர்கள் படிச்சுட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டு வேலை செய்யற அமைப்பும் இருக்கு. அதனால மேஷ ராசிக்காரர்கள் வெளிமாநிலம் சரி, வெளி நாடுல போய் படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த வருஷம் இருக்கு. இது நிரந்தரமா அவங்க வந்து பொருளாதார வளர்ச்சி பெறுவாங்க. மேஷ ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் ஐயா? இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணா இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கிடும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி பரிகாரம் எல்லாம் சொல்லுவீங்க? அதாவது பரிகாரம்னு இல்லைங்க. ஏன்னா மேஷ ராசிக்கு வந்து செவ்வாயோட குணநலங்கள் ஆதிக்கம் பெற்றதுனால அவங்க முருகரை கண்டிப்பா புடிச்சுக்கணுங்க. முருகரை புடிச்சுட்டா போதுங்க. ஏன்னா அவங்க முருகர் வழிபாடு அவங்களுக்கு சிறந்து விளங்கும். அதாவது அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போனாலும் சரி, இல்ல திருச்செந்தூர் கோவில், ஆறுபடையில ஏதாவது சுவாமி மலை பாத்தீங்களா, அங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். முக்கியமா இந்த விரய சனி, 7.5 சனி இருக்கிறதுனால கால பைரவர் போயிட்டு விளக்கு போட்டுட்டு வர்றது, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் சங்கடங்கள், சிரமங்கள், ஒரு தொந்தரவுகள் இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமா அமையும். முக்கியமா முருகர் வழிபாடு அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி அழகிற்கும் ஆடம்பரத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் ஆதிக்கம் செலுத்தும் ரிஷப ராசி. ஐயா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையும் வாரிசு யோகம்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கு? கண்டிப்பாங்க. ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள், உங்களுக்கு இந்த வருடம் வந்து ஒரு ஜாக்பாட் வருடமே சொல்லலாங்க. சோ இந்த பராப வருடம் உங்களுக்கு அனைத்து செல்வங்கள், வேலை மாற்றம், முன்னேற்றம், அனைத்து யோகங்களும் கொடுக்க இறைவன் அருளால் அதிக செல்வாக்கு பெற்று நீங்க முன்னேறுவீர்கள். வாழ்க வளமுடன். இப்போ உங்களுக்கு மேரேஜ் கேட்டிருந்தீங்களாமா, மேரேஜ் வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். ஏன்னா இந்த வருடமே அவங்களுக்கு எல்லா முன்னேற்றமும் கொடுக்க போறாங்க. ஏன்னா சனீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லாப சனியா 11ஆம் இடத்துல வந்து இருக்காரு. சோ ஒரு ராசிக்கு நீங்க எந்த ராசியா இருந்தாலும் ஒரு 11ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. சோ அந்த 11ஆம் இடம் இவங்க எதிர்பார்த்த ஆசை, அந்த எண்ணங்கள், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் 11ஆம் இடம். சோ அதனாலதான் அந்த லாபஸ்தானம் சொல்றாங்க. காலபுருஷ தத்துவப்படி ஒரு ஜாதக கட்டத்தில் 11ஆம் இடம் என்றது லாபஸ்தானம் சொன்னது காரணம் அதுதான். சோ அந்த 11ல சனீஸ்வரன் லாப சனியா இருக்கும் பட்சத்தில் இப்ப ரிஷபராசிக்காரெல்லாம் யாரெல்லாம் வந்து திருமணம், குழந்தை பாக்கியம், முக்கியமா அதாவது கணவன் மனைவிட இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமாக, அதாவது சட்டச்சிக்கல்ல போய் இதுல இருப்பாங்க பாத்தீங்களா, இல்ல சார் எனக்கு வேண்டாம் சார், பிரிஞ்சு இருக்கிறேன்னா ஒன்னா சேர்ந்துருவாங்க. இல்ல சார் நான் பிரிஞ்சு இருக்கிறோம், வேற ஒரு புதிய வாழ்க்கைக்கு போறோம், ஏன்னா இதுக்கு மேல சேர முடியாதுன்ற அமைப்புகளும், ஏன்னா முக்கியமா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு புதிய, அதாவது திருமணம் அமைப்பு, குழந்தை பாக்கியம் எல்லாமே இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது அவங்க நினைத்த காரியம் எல்லாம் வெற்றி பெறும். பொருளாதார வளர்ச்சி இல்ல தொழில்ல வளர்ச்சி அந்த மாதிரி யோகம்ல ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த வருஷத்துல இந்த பராபரிடம் ஆரம்பிச்ச பிறகு தொழில்ல, வேலையில அதிக விஸ்வரூப வளர்ச்சி அடையக்கூடிய ராசிகளில் ரிஷப ராசியும் ஒண்ணுங்க. ஏன்னா சனீஸ்வரன் தான் அவங்களுக்கு தொழில்காரகர். அவர் தான் வந்து அவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்து அதிபதி சனீஸ்வரன். அவர் லாப சனியா இருக்காரு. சரிங்களா? இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம்
குரு பகவானோட பெயர்ச்சி நடக்குது. அது அவங்களோட 3ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறாரு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லா குரு பகவான் அங்கதான் இருக்க போறாரு. அதாவது 12 வருடத்துக்கு பிறகு அங்கதான் இருக்க போறாரு. ஸோ ரிஷபராசிக்கு வந்து இந்த அவங்க வேலை நிமித்தமா எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வந்து வெற்றி பெற்று தொழில் ரீதியாகவும் சரி, வேலையில இருக்கிறவங்க சரி பாத்தீங்கன்னா அதிக பதவி உயர்வு, அதாவது சம்பளம்லாம் இப்போ நிறைய இப்போ வேற ஒரு அதிகமான சம்பளத்துக்கு ஊதியத்துக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நிரந்தர ஜாப், முக்கியமா நிரந்தர வேலை, நிரந்தர தொழில் அமைக்கிற அனைத்து பாக்கியங்களும் பெறுவார்கள் ரிஷபராசிக்காரர்கள். வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு ஏதாச்சும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அமையுங்களா? கண்டிப்பாக. ஏன்னா மாணவர்களா இருந்தும் சரி, வேலை நிமித்தமாகவும் சரி, ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஐடி ரிலேட்டடா இருக்கிற அந்த ரிஷபராசிக்காரர்கள்லாம் வந்து எனக்கே 2-3 பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. சார் நான் வந்து ஐடில இருக்கேன் சார், நான் வந்து இந்த வருஷம் நான் வந்து டெபுடேஷன் மூலமா எனக்கு சொல்லியிருந்தாங்க, ஆனா போருமா வேணாமான்னு யோசனையில இருக்கேன் சார், அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யற அமைப்பும் இருக்கு. சில பேருக்கு வந்து அங்கேயே நிரந்தர குடியுரிமை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால மாணவர்களா இருந்தும் சரி, வேலை நிமித்தமும் சரி, அயல்நாட்டு தொடர்பு மூலயமா லாபங்கள் வர்றது, அது மூலயமா பண வரவு உண்டாக்குற அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த அவங்க வெளிநாடு போற யோகம்லாம் கண்டிப்பா இருக்கு. நியூவா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களாயா? ஷேர் மார்க்கெட்ல இல்ல ஒரு வீடு வாங்குறதுலயோ ஒரு இடம் வாங்குறதுலயோ அந்த மாதிரி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா ரிஷபராசிக்காரர்கள்? கண்டிப்பாக. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல, ஏன்னா அவங்க வந்து ரிஷபராசிக்காரர் வந்து சுக்கிரனோட ஆதிக்கொண்ட ராசி. ஏன்னா அவங்க வந்து அந்த சேவிங்ஸ்ல ரொம்ப ஒரு யோசனை, அதாவது அதுல வந்து ஒரு தெளிவு இருக்கும். அதாவது ஒரு ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதுல நமக்கு ஏதாவது லாபம், அதுல அதாவது நமக்கு என்ன, நமக்கு அதிகமான ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதுல நமக்கு என்ன ரிட்டர்ன் வருது, அது மூலியமா நமக்கு என்ன ஆதாயம், லாபம் என்ற மாதிரிலாம் யோசிச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால வந்து ட்ரேடிங்கை விட அவங்க நகை, அதாவது புதிய நகை வாங்குறது, அதாவது அதாவது தங்கம் தான் விலை ஏறிட்டு போகுதுங்களா, அதனால தங்கத்துல முதலீடு பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப 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 விஸ்வரூப வளர்ச்சி பெற்று அதிக லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அதனால ரிஷபராசிக்காரர்கள் வந்து இந்த வருடத்துல தங்கத்துல முதலீடு பண்றதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா இந்த ட்ரேடிங் ஆன்லைன் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சிகள் உண்டாகும். இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எப்படி இருக்கு? ரிஷபராசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மாணவர்களுக்கு, இல்ல காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, இல்ல ஹையர் எஜுகேஷனுக்கு ட்ரை பண்ற பசங்களுக்குலாம் எப்படி இருக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்கள் வந்து பெருமாள் வழிபாடு, அதாவது குபேரன் வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஏன்னா லாப சனியா ஒரு 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபங்களை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார் சனீஸ்வரன். அதனால ரிஷபராசி நேயர்களே, இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை, தொழில், மாணவர்கள் முக்கியமா படிப்பு, கல்யாண அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது. அதாவது ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபராசியும் இந்த வருஷத்துல கன்ஃபார்மா நீங்க இருப்பீங்க. முக்கியமா இந்த குபேரன் கோவில், லட்சுமி நரசிம்மர் கோவில், பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி நவ கிரகங்களின் இளவரசன் மற்றும் புத்திகாரனாக புதன் பகவான் ஆதிக்கம் செலுத்தும் மிதுன ராசி. ஐயா, மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக. மிதுனராசி நேயர்களே, அனைவருக்கும் பராப வருடம். இந்த வருடம் உங்களுக்கு இறைவன் அருளால் அனைத்து செல்வங்கள், புகழ், அனைத்து யோகங்களும் பாகியங்களும் பெற வாழ்த்துகிறோம். ஸோ புதன் பகவான் அதிபதியை கொண்ட புதன் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு கோடீஸ்வர யோகம்னே நான் சொல்லுவேங்க. ஏன்னா இந்த பராப வருடம் ஆரம்பித்த பிறகு வருகின்ற குரு பெயர்ச்சி, அதாவது ஜூன் மாதம் வந்து குரு பெயர்ச்சி அவங்க ராசியிலிருந்து, அதாவது இப்போ வந்து இவ்வளவு நேரம் வந்து குரு பகவான் அவங்க ராசியில தான் இருக்காரு. ஜூன் மாதம் அவங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறாருங்க. ஏன்னா கர்ம சனியா 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆல்ரெடி இருக்காரு. அதனால கோடீஸ்வர யோகம், ராஜயோகம் பெறும் ராசிகளில் மிதுன ராசியும் இவங்க இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடம் என்றது என்னன்னா தனஸ்தானங்க, பண வரவு இடம். அந்த இடத்துல குரு வந்து உச்சம் பெறாரு. அதனால கவலையே படாதீங்க, இந்த வருஷம் நீங்க தாங்க டாப். மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம், வாரிசு யோகம்லாம் கைக்கூடி வருங்களா? நீண்ட நாளா திருமணம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்க 90s கிட்ஸ்க்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? ஆமாங்க, முக்கியமா அந்த 90s கிட்ட சொன்னோன்னு எனக்கும் வருது. ஏன்னா ரொம்ப நாளா மிதுன ராசிக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த திருமண தடைகள், பிரச்சனைகள்லாம் இருந்தது பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்னன்னா அது எப்படி வருதுன்னு சொல்றேன் பாருங்க. ஏன்னா குரு பகவான் மிதுன ராசிக்கு 7ஆம் இடம், சரிங்களா? 7ஆம் இடம் என்றதுதான் அவங்களோட ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க துணைவியார குறிக்கிற இடம். அவர் வந்து 12 வருடங்களுக்கு பிறகு, ஸோ அவங்களுக்கு 7ஆம் இடம் தான் வந்து அவங்க துணைவி, அதாவது கணவன் ஒரு ஆணா இருந்தா பெண்ணை குறிக்கிற இடம், பெண்ணா இருந்தா ஆணை குறிக்கிற இடம். ஸோ அவங்களோட 7ஆம் இடத்து அதிபதி வந்து குரு பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து உச்சம் பெறாரு. அதனால
குடும்பம் அவங்களுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிரும். திருமண தடைகள் நீங்கும். யாரெல்லாம் 90s கிட்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாண தடைகள்லாம் நீங்கி திருமண வாழ்க்கைக்கு போறதுக்கான அமைப்பு இருக்கு. முக்கியமா காதல் கல்யாணம் நடக்குங்க. இந்த வருஷம் யாரெல்லாம் மிதுன ராசிகள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ தைரியமா அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. உங்களுக்கு லவ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். இல்ல நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்குங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா பொருத்தம்லாம் நல்லா அமையும். உங்களுக்கு இந்த வருஷம் திருமண பாக்கியம், அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கன்ஃபார்மா. நான் நீங்க இன்னொன்னு சொல்லிடுறேன் பாருங்க, வீடு வாங்குற பாக்கியம் எல்லா அமைப்பும் இருக்குங்க இந்த வருஷம். வெளிநாடு பயணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருப்பாங்க இல்லைங்களா? நீண்ட நாளா தடையா இருக்கும். வெளிநாட்டுல போய் வேலைக்கு போகலாம், இல்ல ஒரு பிசினஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு. அது ரொம்ப நாளா ஒரு விசா எல்லாம் கிடைக்காம இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீருமா இந்த வருஷம்? கண்டிப்பாங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 5ஆம் பார்வையா குரு வந்து இந்த வருடம் பிறந்த பிறகு குரு பெயர்ச்சி வரதுனால நான் சொல்றேங்க. ஏன்னா குரு வந்து 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடம்ன்றது அந்த வேலை தொழில் கொடுக்குற இடம். ஸோ அதனால வந்து யாரெல்லாம் வந்து முயற்சி பண்றாங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், வெளி மாநிலம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ 2ஆம் இடம் வந்து வலுக்கிறதுனால ஸோ அது விஷயமா வேலை விஷயமா அவங்க வெளியே போயிட்டு பொருளாதார வசதி, தனவரவு, கல்யாண வாழ்க்கை எல்லா அமைப்பும் இருக்கும். முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போற அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ மொத்தமா இந்த வருஷத்துல மிதுன ராசிக்கு திருமண வாழ்க்கை, கல்யாணம் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லாதீங்க. திருமண வாழ்க்கை, கல்யாணம், வீடு கட்டுறது அமைப்பு, தொழில் நல்லா மேம்படும். இந்த வருஷம் அவங்க வந்து ஒரு அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. ராஜயோகம் பெறக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சிறப்பா இருக்க போகுது. முக்கியமா திருமண தடை, தொழில் தடை எல்லாமே மேம்படும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. குருவின் பார்வையில் சனி இருக்கிறதுனால டாப் நம்பர் 1 ராசியில இவங்களும் இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் என்னென்ன கோவிலுக்கு போகலாம்? எந்த சாமியை வந்து வழிபாடு பண்ணலாம்? மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் நீங்க வந்து கோவில் பரிகாரம் இல்ல, கோவிலுக்கு போனோம்னா நீங்க வந்து சிவன் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா ஏன்னா உங்க ராசியில தான் வந்து திருவாதிரை நட்சத்திரம் முழுவ பெறுது. அது சிவனோட நட்சத்திரம். ஸோ சிவனின் அருளால் உங்களுக்கு அனைத்து பாகியங்கள், செல்வங்கள், யோகங்கள் பெற்று இந்த வருடம் நீங்க அதாவது இந்த அதிக பொருளாதார வளர்ச்சி, செல்வம், செழிப்பு, சக்சஸ், குடும்ப வாழ்க்கை, திருமண பாக்கியம், வேலையில முன்னேற்றம், எல்லா சகல வசதிகளும் சௌபாகியங்களும் பெற்று சிறப்போட இருப்பீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி நவகிரகங்களில் ராணியான சந்திர பகவான் ஆதிக்கம் செலுத்தும் கடகராசி. திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு? கடகராசி நேயர்களே அனைவருக்கும் இந்த பராப வருடம் அனைத்து செல்வங்கள், யோகங்கள், பாக்கியங்கள். ஏன்னா உங்க ராசியில தான் இதுக்கப்புறம் குரு பகவான் வந்து உச்சம் பெறாரு. இந்த வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் குருவோட பயிற்சி நடக்குது. ஸோ சந்திரன் ஆதிக்கம் கொண்ட, சந்திரனோட ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி நேயர்களே அனைவருக்கும் இந்த தமிழ் வருடம் அனைத்து செல்வங்களும், சௌபாகியங்களும், அனைத்து வளங்களும் பெற்று இன்புற்று இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். ஸோ முக்கியமா நீங்க கேட்டபடி கடக ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கைன்னு கேட்டு இருக்கீங்க. சிறப்பா இருக்குங்க. ஏன்னா இந்த வருடமே அவங்க ராசியில தான் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் பிறந்த பிறகு குரு பெயர்ச்சி நடக்குது. அவங்களுக்கு ராசியில தான் குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறாரு. சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான யோகம் கடகத்துக்கு. இவ்வளவு நாளா இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கல்யாண தடைகள், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே அவங்களுக்கு சக்சஸா இருக்கும். ஏன்னா குரு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்தையும் பார்க்கிற பார்வையும் வந்து பலன்களை கொடுப்பார். பார்க்கிற இடத்தையும் சுபத்துவம் படுத்துவார். ஸோ சனீஸ்வரன் அவங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. சனீஸ்வரன் பெயர்ச்சி அடைந்து கடகராசிக்கு. ஸோ இந்த வருடமே இவங்களுக்கு வந்து ஒரு கோடீஸ்வர யோகம், ஒரு ராஜ யோகம்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க ராசியில தான் வந்து குரு பகவான் உச்சம் பெறதுனால இவங்களுக்கு அனைத்து யோகம், பாக்கியங்களும் கிடைக்க இருக்குங்க இந்த வருடம். பொருளாதார வளர்ச்சியா இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷம்? கண்டிப்பாங்க. பொருளாதாரம் மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த சினி துறையில இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் இவங்களுக்கு தாங்க கொடி கட்டி பறப்பாங்க. ஏன்னா இவங்க நீண்ட நாளா ஒரு ரொம்ப மனக்குழப்பம், டென்ஷனு, ப்ரெஷரு, அதாவது பொது வாழ்க்கையில இருக்கவங்களாம் கொஞ்சம் அவப்பெயர், தேவையில்லாத அவப்பெயர், அவச்சொல், ஒரு மாதிரி ஒரு ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க. பண்ணலாமா வேணாமான்னு ஒரு தெளிவில்லாம இருந்த கடகராசி நேயர்கள், கடகராசி அன்பர்கள், அதாவது அவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து அவங்கள தேடி அவங்க வீட்டு கதவை தட்டி, சார் நீங்க தான் சார் வேணும். அதாவது இவ்வளவு நாளா வந்து ஒரு மாதிரி குழப்பத்துல நீங்க இல்ல சார் இவருக்கு தான் அப்படி பண்ணிருப்பாங்க இந்த அவப்பெயர்லாம் இருந்தது பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் மாற்றி
இவங்களுக்கு கௌரவ பதவி, கௌரவ அந்தஸ்து, கௌரவ பொறுப்புலாம் வர்றதுக்கான அமைப்பு அமோகமாக இருக்கு இந்த வருடத்தில். பொருளாதாரம் மற்றும் இல்லை, இவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை, எதிர்பார்த்த பதவி, எதிர்பார்த்த கௌரவம் எல்லாமே இவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பா இருக்கும். கடன் பிரச்சனை எல்லாம் வருங்களா, இல்ல தீருமா கடகராசிக்காரர்களுக்கு? கடன் பிரச்சனைன்னு இல்லைங்க. ஏன்னா கடன் வாங்காத மனுஷனே கிடையாது. அதனால இவங்க வந்து கடன்லாம் வாங்குவாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த கடன்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு பகவான் இவங்க இடத்துல வந்துடுறாரு. அதுவும் இல்லாம 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஸோ குழந்தைகள் செலவு, குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளோட உயர்கல்விக்கான கடன் வாங்குறதுக்கு அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ அதனால யாருமே கடன் வாங்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம சுப கடன், சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் அமைத்துக்காக இருக்கு. இல்லைன்னா ஒரு அவங்க தொழில் டெவலப்மெண்ட்லாம் நல்லா இருக்கும் இந்த வருஷம். ஏன்னா வேலையில வந்து முன்னேற்றம் அடைகிறதும், தொழிலில் வந்து புது புது டெவலப்மெண்ட் ஆகிற அமைப்பெல்லாம் இருக்கனால ஸோ அது நிமித்தமா அவங்க கடன், சுப கடன்கள் வாங்குறதுக்கு அமைப்பெல்லாம் இருக்கு. இது எல்லாமே அவங்களோட வளர்ச்சியை தான் நோக்கி கொண்டு போகும். ஏன்னா அவங்க ராசியில தான் வந்து குரு பகவான் உச்சம் பெறாரு. ஸோ இந்த பராப வருடத்தில் சிறந்து, அதாவது ராஜயோகம் சொன்னா பார்த்தீங்களா ஏற்கனவே, அந்த மாதிரி ஸோ அவங்க கடன் வாங்குறதுனால அவங்களோட தொழில் பொருளாதார வளர்ச்சிக்கு தான் வாங்குறாங்க. அதனால ஒரு நல்ல செலவு தானேங்க. மாணவர்கள், காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக. ஏன்னா இது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா கடக ராசிக்காரர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இந்த பராப வருடம் முடிஞ்ச பிறகு அதாவது 2 கிரக பெயர்ச்சிகள் இருக்குங்க. ஏன்னா சனீஸ்வரர் ஆல்ரெடி பெயர்ச்சி ஆயிட்டாரு. குரு பகவான் அவங்க ராசியில வந்து உச்சம் பெறாரு. சரிங்களா? குரு வந்து அந்த கல்வியை வந்து கொடுக்குற கிரகம் வந்து புதனும் ஒண்ணு, குரு ஒண்ணு. சரிங்களா? அந்த கடக ராசியில வந்து உச்சம் பெறும்போது இவங்க யாரெல்லாம் வந்து இந்த ரிசர்ச், ஏன்னா கேது பகவான், இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய பயிற்சியும் இந்த டிசம்பர் மாசம் ஆரம்பிக்குது. சரி, அதனால இந்த கேது குரு இணையும் போது யாரெல்லாம் வந்து இந்த உயர்கல்வி, பட்டப்படிப்பு, ரிசர்ச், இந்த டாக்டரேட், இந்த அமைப்பெல்லாம் வந்து இருக்கு. அதனால இந்த கடகராசிக்காரர்கள் யாரெல்லாம் வந்து ஒரு நிலைமைக்கு, நல்ல படிப்பு, அவங்களுக்கு பிடிச்ச படிப்புலாம் படிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க காலேஜுக்கு ஏதாவது அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த படிப்பு, எதிர்பார்த்த கல்லூரியில வாய்ப்பு கிடைக்கிறது, நீங்க நினைத்த, அதாவது ஃபாரின்ல போய் படிச்சு டாக்டரேட் படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த கடகராசிக்கு இருக்கு. ஏன்னா இந்த குருவே வராரு, கல்வி கொடுக்குற கிரகமே அவர் தான். அதிக பேர் வந்து முனைவர் பட்டம் பெற்றவங்க, நிறைய டிகிரி வாங்குறதுக்கு யோகம்லாம் கொடுக்குற இடம் வந்து 9ஆம் இடமான குரு தான். ஸோ குரு பகவான் அவங்க ராசியில் உச்சம் பெறும்போது கல்வியில் சிறந்து விளங்கும், உயர்கல்வி பட்டப்படிப்பு, அனைத்து யோகம் பாகியங்களும் பெறக்கூடிய ராசிகளில் கடகராசியும் ஒன்றுங்க. சரிங்களா? லேண்ட் இல்ல வீடு கட்டுற பாக்கியம் எல்லாம் கைகூடி வருமா சார் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம்? கண்டிப்பாக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே நான் மேஷத்துக்கு சொல்லியிருந்தேன், ரிஷபத்துக்கு சொல்லியிருந்தேன். கடக ராசியும் வந்து ஒரு ராசி வீடு வாங்குற அமைப்பு. ஏன்னா கால புருஷ தத்துவப்படி 4ஆம் இடம்ன்றதான் அந்த இடம், வீடு குறிக்கிற இடம். சரிங்களா? அங்கதான் செவ்வாய் பகவான் வந்து இது நீச்சமாகறாரு. பிளஸ் சந்திரனோட ஆட்சி இடம். ஸோ இந்த 4ஆம் இடம் என்றது வந்து பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவப்படி அதாவது இடத்தை குறிக்கிற இடம், அதாவது சுபபோகங்கள், அதாவது வீடு வாங்குற இடம், மனையை குறிக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல வந்து உச்சம் பெறதுனால கடக ராசிக்காரர்கள் வீடு, இடம், புதிய வாகனம் எல்லாம் வாங்குற அமைப்பும் இருக்கு. முக்கியமா அதாவது நீண்ட நாளா உங்களோட கனவு திட்டம், ப்ராஜெக்ட்னு வச்சிருப்பீங்க சார், இது முக்கியமா இந்த ஒரு வாங்கணும், இந்த மாதிரி திட்டம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களா, இந்த வருஷம் அவங்களுக்கு கை கூடுங்க. 100% அவங்களுக்கு இந்த வருஷம் வீடு வாங்குற அமைப்பு, இடம் வாங்குற அமைப்பு இருக்கு. கடகராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு நல்லது ஐயா? ஸோ கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் வந்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமா இருக்குங்க. ஸோ அனைத்து செல்வங்கள், பாக்கியங்கள், யோகங்கள், வீடு வாங்குற பாக்கியம், திருமண பாக்கியம், ஸோ அனைத்து பாக்கியங்களையும் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. ஸோ மாணவர்கள் படிப்பா இருந்தாலும் சரி, வேலையிலும் சரி, ஸோ இந்த வருஷம் நீங்களும் ஒரு பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றங்கள் பெற்று உயரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் ஆதிக்கம் செலுத்தும் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாடு பயணம் முயற்சி செய்யலாமா? கண்டிப்பாக. ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு தொடர்பு எல்லாமே அமைப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த வருடம் வந்து நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வருடத்துல தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமும் அதிக வளர்ச்சி, முன்னேற்றம் பெறக்கூடிய ராசிகளில் சிம்மராசியும் ஒன்றுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க வந்து அந்த அஷ்டம சனியால கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து பிரச்சனையில இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலமே சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருடம். ஏன்னா இவங்க ராசிநாதன் சூரியனும் குருவும் வந்து நட்பு கிரகங்கள். அதனால இவங்க குரு பயிற்சியும் வருது இந்த வருடத்துக்கு அப்புறம். அதுவும் 12ஆம் இடத்துல, அதாவது சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சம் பெறதுனால
வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு மூலயமா வந்து பொருளாதார முன்னேற்றம். 7ஆம் பார்வையா அவர் வந்து அவனோட தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாங்க. அதாவது சனீஸ்வரனையும் வந்து 9ஆம் பார்வையா குரு பார்க்குறாரு. அதனால் வேலை விஷயமாலும் சரி, அது மூலியமா அந்நிய முதலீடுகள், பொருளாதார வளர்ச்சி, மாணவர்கள் உயர்கல்வி படிப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம்ன்றது இந்த அயல் நாட்டு இன்கம் வர்றதுக்கான எல்லா அமைப்புகளும் இருக்குங்க சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் கடன் பிரச்சனை இல்ல சொந்தத்திலே பிரச்சனை எல்லாம் வரும் இல்லையா, அது மாதிரி பிரச்சனை எல்லாம் எப்படி அவங்க சரி செய்யலாம் ஐயா? கடன் பிரச்சனை கண்டிப்பா கடன் பிரச்சனை அவங்களுக்கு பழைய கடன்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இந்த வருடம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அதாவது உயர் பதவி பொறுப்பு அமைக்கிற இதெல்லாம் இருக்கு. அதாவது வேலையில பிரச்சனைகள்லாம் மாற்றம் ஏற்படும் போது புதிய வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான எல்லா அமைப்பும் இருக்கு. புதிய பிசினஸ் தொடங்குறதுக்கான எல்லா அமைப்பும் இருக்கு. அதனால இவங்க பழைய கடன்லாம் தீர்த்து புதிய கடன் வாங்குவாங்க. அதாவது பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, வீட்டில் இருக்கிற சுபகாரியம் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு. ஸோ அதனால அது 5ஆம் பார்வை 4ஆம் இடத்தை வேற குரு பார்க்கிறாரு. ஏன்னா இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற குரு பெயர்ச்சியின் மூலயமாக அதிக வளர்ச்சிகள் பெறக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசியும் ஒன்று. இந்த வருடம் ஃபுல்லாவே முக்கியமா டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராகு பகவானும் கேது பகவானோட கிரக பெயர்ச்சியும் இருக்கு. ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் இவங்க வந்து பழைய கடன்லாம் தீரும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் மறையும் போது கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து சுப காரியங்களோட கடன் வாங்குறது, திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யோகமா இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் மாணவர்கள் படிப்பு எப்படி இருக்கும்? மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க. ஏன்னா போட்டித் தேர்வு, உயர்கல்வி படிக்கிறது, சிம்மராசியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வு, அரசு துறையில வேலை செய்யற அரசு, அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் வெயிட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து அரசு துறையில வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ மாணவர்களுக்கும் இந்த வாட்டி ரொம்ப ஒரு பிரைட் ஃபியூச்சர்னே சொல்லலாங்க. இந்த வருஷத்துல சிம்மராசி வந்து பழைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து புதிய வாழ்க்கைக்கு போற அமைப்பு இருக்குங்க. அதனாலதான் வந்து இவங்க இனிமே எடுத்து வைக்கிற ஒரு படியும் வெற்றி படியாக மாறுறமான அமைப்பு இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? எது அவங்களுக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும்? சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சூரியன் ஆதிக்கம் கொண்ட ராசி. ரொம்ப தைரியம், ஒரு எதுலயும் வந்து ஒரு நேர்மை இந்த மாதிரி அமைப்புன்றதுனால இந்த வருடம் வந்து இவங்க இனிமே வந்து இவ்வளவு நாளா பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்த்துக்கான அமைப்பு இருக்கு. இவங்க ஒரு வாட்டி சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஏன்னா அங்கதான் பாத்தீங்கன்னா சூரியனோட வழிபா, அதாவது சூரியனுக்கோட இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் இருப்பாங்க. முக்கியமா வந்து அங்க இவங்களுக்கு ரொம்ப வந்து விசேஷம். அங்க போயிட்டு அவங்க வந்து விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு, முக்கியமா சிம்மராசின்னு இல்லை, இந்த நெருப்பு அதிகம் கொண்ட மேஷராசி, தனுசு ராசி, சிம்ம ராசிக்காரங்களாம் வந்து சூரியனார் கோயிலுக்கு இந்த வருஷம் போயிட்டு வந்தீங்கன்னா இவங்களோட தடைகள்லாம் நீக்கி, கடன் பிரச்சனை நீக்கி, முக்கியமா அந்த நோய் உடல் நலத்து பிரச்சனையில இருந்து ஒரு தெம்புக்கு வந்துருவாங்க. அதனால இவங்க உடல்நிலை மாற்றம் வந்தாலே இவங்க வந்து முயற்சியெல்லாம் வெற்றி அடைக்கிறது. ஸோ இந்த சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்துல இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு வந்து இருந்து வந்த பழைய கடன் பிரச்சனை, தொல்லைகள், உடல் நலத்தில் இருந்து வந்த கோளாறுகள், தேக ஆரோக்கியத்தில், முக்கியமா உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம், புதிய முன்னேற்றம், இந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குங்க. சிம்ம ராசி இனிமே உங்களுக்கு வந்து வெற்றி பாதை, வெற்றி கொடி கட்டுற அமைப்பெல்லாம் இருக்குங்க. நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி அறிவின் அதிபதி புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து தமிழ் வருடம், அதாவது பராபருடம் வந்து அனைத்து செல்வங்களும் பெற்று அனைத்து பாக்கியங்கள், குழந்தை வளம், திருமணம், முக்கியமா வீடு வாங்குற அமைப்புலாம் இருக்குங்க. அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கிறோம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கன்னிராசி நேயர்களே. கன்னிராசிக்கு நீங்க கேட்டபடி பாத்தீங்கன்னா குடும்பம், திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. ஏன்னா புதன் பகவான் ராசி அதிபதி கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இந்த வருடம் தொடக்கம் முதலே வந்து ஒரு விஸ்வரூப வெற்றினே சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருந்தாலும் இந்த ஒரு 1.5 வருடமா அவங்க ரொம்ப வந்து பிரச்சனை, சட்ட சிக்கல்கள், அதாவது பொது வாழ்க்கையில பிரச்சனை, ரொம்ப வந்து வேலை செய்யற இடத்துல பிரச்சனை எல்லாம் இருந்து வந்த அமைப்பெல்லாம் இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு ஜாக்பாட், சக்சஸ், அதாவது இவங்க நினைத்த ஆசைகள் எல்லாம் வெற்றிக்கு அமைப்புல இருக்கும். முக்கியமா அவங்க வந்து திருமண வாழ்க்கைக்கு வந்து நீண்ட நாளா இருந்த தடைகள், திருமண தடைகள்லாம் நீங்கி, முக்கியமா காதல், அதாவது புதன் பகவானை அதிகம் கொண்ட அப்படிங்க வந்து முக்கியமா அந்த காதல் வயப்பட்டு காதல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து தடையா இருந்தது பாத்தீங்களா, அப்பா அம்மா வந்து சம்மதம் தெரிவிக்காம இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம்
அப்பா அம்மாவின் சம்மதத்தோடு திருமண வாழ்க்கை அமைக்கிறதுக்கான அனைத்து பாக்கியங்களும் இருக்குங்க. பொருளாதார மேன்மை இவங்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்கு பொருளாதார மேன்மை சிறப்பா இருக்குங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து ஒரு உயர்ந்த நிலை, அதாவது கோடீஸ்வர யோகம், ஜாக்பாட் ராசின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் கன்னிராசியும் வருவாங்க. ஏன்னா இந்த வருடம் தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற குரு பயிற்சி, சனீஸ்வரன் ஆல்ரெடி பயிற்சி ஆகிட்டு அவங்க 7ஆம் இடத்துல இருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் குரு பயிற்சி வராங்க. அதாவது 12 வருடத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி வந்து 11ஆம் இடத்துல, அதாவது கன்னிராசிக்கு 11ஆம் இடம் என்றது லாபஸ்தானம். அவரு கன்னிராசிக்கு 4க்கு அதிபதி, அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய குரு. அவர் வந்து 11ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது இவருக்கு எதிர்பார்த்த லாபம், இவங்க போட்ட முதலீடுல லாபம், வேலை செய்யற இடத்துல லாபம், தொழில் லாபம், எதிர்பார்த்த ஆசைகள், எண்ணங்கள், முக்கியமா இந்த வந்து அரசு துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உயர் பதவி, பொறுப்பு, ஒரு கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால இந்த தமிழ் வருடத்துல ஒரு ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகளில் பொருளாதாரத்திலும் சரி, வேலையிலும் சரி, முன்னேற்றத்தில் கொடிகட்டி பறக்க போறாங்க இந்த கன்னிராசி நேயர்கள். கன்னிராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் வீடோ, இடம், நகை அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குற பிளான் அவங்க பண்ணலாமா? இந்த வருஷம் சிறப்பா இருக்குங்க கன்னிராசிக்கு. அதாவது 11ஆம் இடத்துல குரு பகவான் வராரு இந்த வருடம் பிறந்தது. அதனால வீடு வாங்குற அமைப்புல இவங்களும் வந்துருவாங்க. ஏன்னா 4ஆம் இடம் வந்து அவங்களோட வீடு கொடுக்கிறவர் குரு பகவான் உச்சம் பெறாரு. சோ இந்த வருஷம் வீடு வாங்கும் அமைப்பு, நகைகள், அதாவது தங்க நகைகள் வாங்குற அமைப்பு, புதிய முதலீடுகள், இடம் யாராவது வாங்கணும், ஏதாவது ஏற்கனவே வந்து பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அவங்க சொத்து வரணுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா இந்த வருடத்தில், அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, லாபஸ்தானத்துல தனக்காரரே வராங்க. அதனால கன்னிராசிக்கு நீங்க இவ்வளவு நாளா நீங்க ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க சார், முயற்சி வெற்றி அடையலன்ட்டு நீங்க வந்து தடுமாற்றல் இருந்தவங்களுக்குலாம் கன்னிராசிக்கு இந்த தமிழ் வருடம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட லாபஸ்தானத்துல தனக்காரர் வந்து உச்சம் பெற போறாரு இந்த வருடம், தமிழ் வருடம் பிறந்த பிறகு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்படியே வந்து 7ஆம் பார்வையா வந்து உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்தில் இருந்து வந்த பிரச்சனை, உங்களுக்கு வர வேண்டிய தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து எல்லாம் வரதுக்கான அமைப்பு இருக்கு. சோ இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருஷம் டிராவல் பண்ணலாமா ஐயா? வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணி ஒரு ஜாப்காகவோ இல்ல பிசினஸ்க்காகவோ டிராவல் பண்ணா அவங்களுக்கு கைகூடி வருமா? நல்ல பலன் கொடுக்குமா? வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய முதலீடுகள், ஏதாவது வெளிநாட்டு சம்பந்தமான நல்ல செய்திகள்லாம் வரதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானும் அங்கதான் இருக்காரு. ஸோ இது வந்து 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது இந்த டிசம்பர் வரைக்கும் வந்து இந்த அந்நிய வெளிநாட்டுல இருக்கிறவங்க உள்ளூருக்கு வருது, வெளிநாட்டு மூலயமா போய் படிக்கிறது, இல்ல மாணவர்கள் படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ அந்நிய தேசத்திலிருந்து அவங்க நல்ல செய்திகள் வரதுக்கான அமைப்புகள் இருக்கு டிசம்பர் வரைக்கும். ஸோ டிசம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள்லாம் இருக்கும். தெய்வீக வழிபாடு இவங்களுக்கு என்ன பலன் கொடுக்கும்? எந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஐயா? எந்த சுவாமியை இவங்க வணங்கலாம்? என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் ஐயா கன்னிராசிக்காரர்கள்? கன்னிராசிக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடு அவங்க கூடயே தான் இருக்கும். ஏன்னா அவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சக்சஸ் தாங்க. அதனால வந்து இவங்க வந்து இந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. ஏன்னா முக்கியமா சனீஸ்வரன் 7ஆம் இடத்துல இருக்காரு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இந்த ஜூன் மாசம் 11ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்க எதிர்பார்த்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. அதனால விநாயகர் வழிபாடு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம். ஸோ சிம்பிளா வீட்லயே அவங்க வந்து ஒரு காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்லயே ஒரு பூஜை பண்றதும், அவங்க பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் அவங்களுக்கு வீடு வாங்குற அமைப்பு, திருமணம் பாக்கியம், அதாவது வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறது, வேலையில ஒரு முன்னேற்றம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, மொத்தமா அந்த பொது வாழ்க்கையில அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல சிறப்பா இருக்க போகுது. ஸோ இந்த வருஷம் ஒரு முதன்மை பெற்று விளங்கக்கூடிய ராசிகளில் கன்னிராசியும் வராங்க. நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி நவ கிரகங்களில் கலைநாயகன் சுக்கிர பகவான் ஆதிக்கம் செலுத்தும் துலாம் ராசி. ஐயா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பா இருக்குங்க. இந்த பராப வருடம் அனைத்து செல்வங்கள், வளங்கள் பெற்று நலமுட வாழ வாழ்த்துகிறோம். அதாவது பொருளாதாரத்திலும் புதிய வாழ்க்கை, புதிய வேலை மாற்றம்லாம் உண்டாகுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. அதாவது நீங்க கேட்ட மாதிரி வேலை, பொருளாதாரம், அதாவது தொழில்
தொழில் மாற்றம்லாம் அவங்களுக்கு கன்ஃபார்மா மாற்றம் இருக்குங்க. ஏன்னா இந்த வருடம் வந்து பிறக்கும் போது எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும்போது, இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் குரு பகவானின் வந்து கிரக பெயர்ச்சி நடக்குதுங்க. கடக வீட்டுல அவர் உச்சம் பெறாரு 12 வருடத்துக்கு அப்புறம். ஸோ அதனால அவர் வந்து கடக வீட்டுல உச்சம் பெறும்போது துலாம் ராசிக்கு 5ஆம் பார்வை அவரோட 2ஆம் வீட்டை தான் பார்க்கிறாரு. தனஸ்காரகர் தனஸ்தானத்தையே பார்க்கும்போது புதிய வாழ்க்கை, புதிய தொழில் மாற்றம், முன்னேற்றம், வேலையில இருந்து வந்த பிரச்சனை, சிக்கல்கள், புதிய தொழில், அதாவது ஏதாவது சிறு பிசினஸ் பார்ட்னர் மூலமா பிசினஸ் பண்றது, ஏன்னா அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ துலாம் ராசிக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே குரு பயிற்சி வரதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு அது திட்டங்கள்லாம் போட்டுட்டான்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகி ஒரு முயற்சியை வந்து பாசிட்டிவா கொண்டு போற அளவுக்கு வந்து முன்னேற்றம் தரும். குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றம், பொருளாதார ராசி தான் சிறப்பா இருக்கும். ஸோ இந்த வருடம் ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி வந்து டாப் கியர் எடுத்துட்டு போற அளவுக்கு, அதாவது சட்டுன்னு வேகமா வளர்ச்சி அடையக்கூடிய ராசிகளில் துலாம் ராசியும் ஒன்றுங்க, வேலை தொழில் விஷயமாக. திருமணம், வாழ்க்கை, வாரிசு யோகம்ல எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம்? கண்டிப்பாங்க. துலாம் ராசிக்கு இது வந்து திருமணத்துல இருந்து வந்த தடைகள், குழந்தை இல்லாம இருந்ததெல்லாம் வந்து மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து அவங்க 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பஸ்தானம், அது வாக்குஸ்தானம், அவங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் முக்கியமா, சரிங்களா? அதனால துலாம் ராசிக்கு இந்த வருடத்தில் திருமணம் வந்து நடைபெறல, தடைகள்லாம் இருந்ததுன்னா அது மாற்றம் உண்டாகும். புதிய வாழ்க்கை உள்ள போவாங்க, குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதன் மூலயமா அவங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி, அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் கண்டிப்பா இந்த வருஷம் இருக்கும். ஸோ குடும்ப வாழ்க்கையில் இன்புற்று வாழும் நிலைமை இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கல்வித்துறையில் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? மாணவர்கள் சிறந்து விளங்குறவங்க உயர்கல்வி படிக்கிறது, பட்டப்படிப்பு படிக்கிறது, அதாவது ரிசர்ச்க்கு ரிலேட்டடா படிக்கிற அமைப்பு, தொழில் கல்வி, ரிசர்ச் படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ அவர் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார் குரு பகவான். சரி, அதனால இந்த வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உயர்கல்வி, பட்டப்படிப்பு, இவங்க நினைத்த படிப்பு, அந்த கல்லூரியில வந்து இந்த இவங்க படிக்கிறதுக்கான அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா அந்த ரிசர்ச் டாக்டரேட் லெவல்ல படிக்கிற அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா கேது பகவானும் அங்க வந்துருவாரு இந்த டிசம்பருக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல. ஸோ தொழில் ரீதியான பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அமோகமா இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது உயர்கல்வி பட்டப்படிப்பு கொடுக்கிற இடம் சிறப்பா இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃபேமிலியில இருக்கிற பிரச்சனை, இல்ல கடன் பிரச்சனை, தீரா பிரச்சனைக்கெல்லாம் இந்த வருஷம் சொல்யூஷன் கிடைக்குமா ஐயா? துலாம் ராசிக்கு இது இப்போ வந்து எல்லா பிரச்சனையில இருந்து விடிவு காலம் வந்துருவாங்க. ஏன்னா இந்த வருடம் வந்து ஏற்கனவே அவங்க நிறைய பேர் நீங்க பார்த்துப்பீங்க, அதாவது ராஜயோகம் பெற்று ஒரு ஜாக்பாட் ராசினா துலாம் ராசி தான். ஏன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு எல்லாத்துலயுமே ஒரு வெற்றி, முயற்சியில வெற்றி, எல்லாத்துலயுமே ஒரு வெற்றி காணக்கூடிய இடம். முக்கியமா இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற குரு பெயர்ச்சி அவங்களை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு, அதாவது அவங்க நினைத்த காரியம்லாம் வெற்றி, நினைத்த சந்தோஷம்லாம் வெற்றி, தொழில மாற்றம், வேலை முன்னேற்றம், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, சிக்கல்கள், இதனாலவே வந்து அவங்க வீட்டுல வந்து சில தொந்தரவுகள், பிரச்சனைகள்லாம் இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் மாற்றம் ஏற்படும். தாய் வழி, தந்தை வழி உறவு சைட்ல இருந்து சாதகமான சூழ்நிலை உண்டாகும். முக்கியமா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதாவது குழந்தை பேரு, அதாவது பேரன் பேத்தி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மொட்டடிச்சு காது கொடுத்தது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும். மொத்தமாவே அவங்களுக்கு வந்து இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒளி பிரகாசம், ஒளிவட்டம் இருக்கும். ஏன்னா அந்த மாதம் வந்து சூரிய பகவான் உச்சம் பெற்று சித்திரை மாதம் தொடங்கும் போது அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து வளங்களும் பெற போறாங்க. அந்த துலாம் ராசி குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகள் தீர்ந்து அவங்க குடும்ப வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம்? துலாம் ராசி நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணலாம். சிவன் வழிபாடு நார்மலா அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சிவன் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு அனைத்து யோகங்கள், பாக்கியங்கள், அனைத்து காரியங்கள் எல்லாம் வெற்றி வரும். இந்த வருஷம் அவங்களுக்கு அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கள். நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி நவகிரகங்களின் தளபதி செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சக ராசி. ஐயா, விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் எல்லாம் எப்படியா இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? விருச்சக ராசி நேயர்களே, இந்த பராப வருடம் அனைத்து யோகங்கள், பாக்கியங்கள், அனைத்து முன்னேற்றங்கள், இறைவன் அருளால் அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கிறோம். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஆமாங்க, நீங்க கேட்ட மாதிரி, அதாவது தொழில் வேலையில ஒரு அசூர வளர்ச்சி பெறக்கூடிய ராசிகளில் விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வருஷம், இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம்
வேலையில ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, அதாவது அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி நிரந்தரத்தன்மை, அதாவது இவ்வளவு நாளா ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு பதவி ஒரு கரெக்டான ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நிரந்தரத்தன்மை இல்லாம, அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நிரந்தரத்தன்மை இல்லாம தற்காலிகமான சூழ்நிலை இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பதவி உயர்வு, நிரந்தரமான வேலை, நிரந்தரமான பொருளாதாரம், அதன் மூலமா அதிக லாபம். ஸோ அசுர வளர்ச்சி பெறக்கூடிய ராசிகளில் வேலையிலும் சரி, தொழிலும் சரி, இந்த வருஷம் அவங்களுக்கு அமோகமா இருக்கும். இந்த வருடம் தொடங்கின உடனே வந்து அதை அவங்களோட இதுல பார்க்கலாம். ஏன்னா இப்பயே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். பிறந்த உடனே அவங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாம இந்த ஜூன் மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஏற்கனவே அவங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல பஞ்சம சனியா அவங்ககிட்ட இருந்து பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை, ஏன்னா அவங்க ராசிநாதன் செவ்வாவும் இப்போ வந்து அங்கதான் இருக்காரு, சரிங்களா. ஸோ இதனால பூர்வீகத்துல இருந்து வந்த பிரச்சனை, சிறு சிறு சங்கடங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கும். பூர்வீக சொத்து வரதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா அதன் மூலியமா அவங்க வந்து பொருளாதார வளர்ச்சி அடைகிறது, முன்னேற்றம் காணப்படுறதெல்லாம் எல்லாமே சிறப்பா இருக்குங்க. முக்கியமா இந்த வேலை தொழில்ல விஸ்வரூப வளர்ச்சி, அசுர வளர்ச்சி பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று இருக்கு. ஐயா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் வாரிசு யோகம் எப்படி இருக்கும்? கல்யாண வாழ்க்கையெல்லாம் கைக்கூடி வருங்களா? விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. முக்கியமா வந்து இந்த குரு பகவான் வந்து குரு பெயர்ச்சி நடக்க போகுது ஜூன் மாசத்துல. இவர் வந்து தனக்காரகன் சொல்லக்கூடிய, அதாவது காலபுருஷ தத்துவப்படி 9க்கு அதிபதி, பாக்யாதிபதி, தனக்காரகன். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தில், அதாவது 9இல் குரு உச்சம் என்ற அமைப்பில் இருக்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த, ஏன்னா அவருக்கு 2க்கு அதிபதி தான் குரு பகவான், சரிங்களா. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் தான் குரு இருப்பாரு. ஸோ அதனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கணவன் மனைவியுடைய அந்த பிரச்சனை, நீண்ட நாளாக இருந்து வந்த சங்கடங்கள், தொந்தரவுகள் எல்லாம் மாற்றம் ஏற்படும். கல்யாண வாழ்க்கை, புதுசா கல்யாண தடை, அதாவது திருமணத்துக்காக இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வந்து கல்யாண வாழ்க்கை அமைப்பும், காதல் கைகூடும். இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற குரு பெயர்ச்சி 9இல் குரு உச்சம் பெறுகின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்புற்று இருக்கும். முக்கியமா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள் படிப்புக்கு செலவு, அதாவது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதும், குழந்தைக்கான படிப்புக்கு வந்து முன்னேற்றம், செலவுகள் பண்றது, சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் என்ற அமைப்பெல்லாம் இந்த வருஷம் இருக்குங்க. அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக ராசி மாணவர்களோட படிப்பு எப்படியா இருக்கு இந்த வருஷம்? இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் மாற்றம் கொடுக்குமா? விருச்சிக ராசியில வந்து இப்ப மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போற அமைப்பெல்லாம் இருக்குங்க. முக்கியமா வந்து வேலை தொழில் பண்றவங்களுக்கு வந்து வெளிநாட்டு மூலயமா வருவாய் வரத்துக்கான அமைப்பு இருக்கு. ஆனா முக்கியமா இந்த மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறது, இந்த மாதிரி போய் டாக்டரேட் படிக்கிறது, அங்க ரிசர்ச் ரிலேட்டடா படிக்கிறது, நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி டாக்டர் சீட்லாம் வாங்குவாங்க, அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ வெளிநாட்டுக்கு போற யோகம் மாணவர்களுக்கு இருக்கு. தொழில் பண்றவங்களுக்கு அவங்க வெளிநாடு மூலயமா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வந்து ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ற அமைப்பெல்லாம் இங்கே இருக்கு. மாணவர்கள் முக்கியமா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற யோகமான நிறைய அநேகமா இருக்கு. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வெளிநாடு போற யோகம் மாணவர்களுக்கு சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புது வரவு ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? அந்த புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு இடம் வாங்குறதோ இல்ல நகை வாங்குற குடுப்பனை எல்லாம் எப்படி இருக்குங்க ஐயா? கண்டிப்பாக வீடு வாங்குற யோகம், இடம் வாங்குற யோகம், பூர்வீக சொத்து அமைக்கிற யோகம், புதிய நகை வாங்குறது, ஏற்கனவே முக்கியமா அவங்க விருச்சிகராசிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நகையை அடமானம் வைக்கிறதுல நம்பர் 1, ஒய்ஃபோட நகையை அடமானம் வைக்கிறதுல அவங்க தான் பேர் போனவங்க. ஸோ அவங்க அந்த நகையெல்லாம் மீட்டு கொடுக்கறது அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா அது நான் எதுக்கு சொல்றேன்னா, பிசினஸ்க்காக தான் அவங்க வச்சிருப்பாங்க தவிர அவங்களோட வேற எதுக்காகலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு இதை போட்டு ஒரு டெவலப் பண்ணணும், ஒரு இந்த தொழில் பண்ணணும், அந்த தொழில் பண்ணணும், ஒரு பல தொழில பண்ணி ஏமாற்றம் அடைந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதனாலதான் அந்த நகையெல்லாம் அடமானம் வச்சிருப்பாங்க. அவங்களோட வீண் செலவுக்கெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தொழில வளர்ச்சி அடையணும், முன்னேற்றம் அடையணும், அடுத்த என்ன ஒரு உச்சகட்டத்துக்கு போகணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கம், குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ராசியில விருச்சிகம் ஒண்ணு. அதுக்காக தான் அவங்க நகையெல்லாம் அடமானம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நகையெல்லாம் மீட்கிறதுக்கான அமைப்பு இருக்கு, புதிய நகை வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா 9இல் குரு உச்சம் பெறுகிறார் இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே உச்சம் பெறாங்க விருச்சிக ராசிக்காரர்களே, 2க்கு அதிபதி. அதனால புதிய இடம், வீடு வாங்குறது, பூர்வீக சொத்து அமைகிறது, பழைய நகையெல்லாம் மீட்கிறது, புதிய நகை மனைவிக்காக வாங்கி கொடுக்கிற அமைப்பு, குழந்தைகள் படிப்பு செலவு, குழந்தைகளோட இது சுபகாரியங்கள் பண்றது, எல்லா அமைப்பும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதாவது குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறாரு 12 வருஷத்துக்கு அப்புறம், சரிங்களா. இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் குருவின் பார்வையில் விருச்சிக ராசின்ற அமைப்பு தான். ஏன்னா குரு அங்கதான் இருக்க போறாரு ஒரு வருஷமா குரு அங்க இருக்கும்பொழுது குரு பகவான் 5ஆம் பார்வையா அவங்களதான் பார்க்க போறாரு. சோ இதனால இவங்க வந்து ஒரு மனக்குழப்பம், ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவு, ஒரு மாதிரி பிரச்சனை இல்லை, பண்ணலாமா வேணாமா அந்த யோசனை எல்லாம், ஏன்னா அவங்க ராசியை பாக்குறதுனால இவ்வளவு நாளா குழப்பத்துல இருந்த அந்த தன்மையெல்லாம் மாற்றி புது உத்வேகத்தோட,
அதாவது இனிமே நம்ம போனா சக்சஸ் தாண்டா, எது தொட்டாலும் வெற்றி என்ற அமைப்புல ஒரு பலம் பொருத்திடுவாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு உற்சாகம், ஒரு வைராக்கியம், இதை பண்ணி ஆகணும், நம்ம அடுத்த நிலைமைக்கு போகணும், இன்னும் எவ்வளவு நாள் வாழ்ந்தது போதும், இனிமே நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும்ன்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஏதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு கோடீஸ்வர யோகம், ஒரு ஜாக்பாட் யோகம்னு சொல்லலாம். அதனால அவங்களுக்கு வீடு, காரு, புதிய நகை வாங்குறது, மனை வாங்குறது, பழைய நகை மீட்கிறது, எல்லா அமைப்பும் இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் ஐயா? எந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்? எந்த மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அவங்க? விருச்சிக ராசிக்காரெல்லாம் முருகரை விட்டுறாதீங்க, முருகரை கெட்டியா பிடிச்சுங்க. ஏன்னா முருகர், அதாவது உங்க ராசி அதிபதி செவ்வாய், அவர் தான் உங்க முருகர் தான் உங்களை காப்பாத்துவார். அதனால முருகர் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய் முருகர் கோயிலுக்கு போங்க. எந்த டைம் ஆனாலும் முருகரை கையில வச்சுக்கோங்க. முருகர் துணையோடு உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் வசந்த காலமாகவும் பொற்காலமாகவும் மாறும். ஸோ முருகன் வழிபாடு உங்களுக்கு அனைத்து யோகங்கள், பாக்கியங்களும் பெற்று இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நேர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி நவ கிரகங்களில் முழு சுப கிரகமான குரு பகவானே ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி. ஐயா, தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த கெரியர் பெஸ்ட்? தனுசு ராசி நேயர்களே, இந்த பராப வருடம் அனைத்து செல்வங்கள், யோகங்கள் பெற்று நலமுட வாழ்த்துகிறோம். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பா இருக்க போதுங்க. நீங்க கேட்ட மாதிரி வேலை, கெரியர் குரோத், பொருளாதாரத்துல அவங்களுக்கு ஒரு நிரந்தர தன்மை, அதாவது வேலையில இவ்வளவு நாளா, அதாவது வேலை அவங்களுக்கு இருந்திருக்கும், ஆனா ஒரு பணிச்சுமை, ஒரு அண்டர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒர்க் லோட்ல ரொம்ப தவிச்சிருந்தாங்க. அதுக்கு உண்டான பொருளாதார வசதியும் கொஞ்சம் மந்த நிலைமையா இருந்ததெல்லாம் இந்த வருடம் அவங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய வருடமாக இருக்கும். முக்கியமா வேலையில இருந்து வந்த பிரச்சனை, வேலை நிரந்தரத்தன்மை. இவங்களுக்கு எப்படின்னா, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு இடத்துக்கு போவாங்க, இந்த மாதிரி மாற்றம்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ இந்த வருடம் வேலை நிரந்தரம்னால பொருளாதார வசதி அவங்களுக்கு கண்டினியூஸா வரத்துக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா வேலை நிரந்தரம் தான் நம்மளுக்கு காசு வரும். அதனால இந்த வருடத்துல இவங்களுக்கு நினைத்த வேலை, அதாவது இவங்க எதிர்பார்த்தபடி நினைத்த வேலை, பிசினஸ் எல்லா அமைப்பு இருக்கு. முக்கியமா இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் குருவோட பெயர்ச்சி வருதுங்க. அவரோட ராசிநாதன், அது தனுசு ராசியோட ராசிநாதன் தான் குரு பகவான். அவரோட பெயர்ச்சி வர்றது இவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா அவர் 12ஆம் இடத்தை வர பாக்குறாரு, 5ஆம் இடத்தை. அதனால மாணவர்கள் படிப்பு, உயர்கல்வி, வெளிநாட்டு போய் செட்டில் ஆகுறது, வெளிநாட்டுல வருமானம், வெளிநாட்டுல வேலை, எல்லா அமைப்பும் இவங்களுக்கு பிரகாசமா இருக்கு. 2ஆம் இடத்தையும் அவர் பாக்குறாரு. அதனால வேலை நிரந்தரம் இவங்களுக்கு கன்ஃபார்ம். வேலை, கெரியர் குரோத்லாம் இந்த சக்சஸ்னே சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு இவங்களுக்கு எப்படியா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு? வெளிநாட்டுக்கு போற யோகம் சிறப்பா இருக்குங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் வேலை நிரந்தரம் கன்ஃபார்மா நடக்கும். வேலையில ஒரு மாற்றம் நடக்கும். முக்கியமா குரு பெயர்ச்சி இந்த வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் நடக்கிறதுனால 8ஆம் இடத்துக்கு வராரு. தனுசு ராசிக்கு அவரோட ராசிநாதன் 8ஆம் இடத்துல வர்றது என்னங்க, திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, திடீர் வேலை மாற்றம், வெளிநாட்டுல போய் வேலை பார்க்குற அமைப்பு, வெளிநாட்டிலே செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறாரு. அதனால வெளிநாட்டு வருமானம், அயல்நாட்டு வருமானம், தூரதேச வருமானம், வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ற அமைப்பெல்லாம் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். மாணவர்கள் வெளிநாட்டுல படிக்கிற அமைப்பெல்லாம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப நீங்க கேள்வி கேட்டதால மறுபடியும் சொல்றேன். வெளிநாட்டுல சம்பாதிக்கிற யோகியம், பாக்கியம், அனைத்து செல்வங்களும் பெறக்கூடிய அமைப்பு தனுசுக்கு இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை, லவ் லைஃப்லாம் எப்படியா இருக்கு? தனுசு ராசிகளுக்கு திருமண பாக்கியம் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும். ஏன்னா அவர் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பாக்குறாரு குரு பகவான் இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகு பகவானும் இந்த வருஷத்துல 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. கேது பகவானும் பயிற்சி அடைகிறார். இந்த வருஷத்துல ஏற்கனவே சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாவஷ்டமா சனியா இருந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுத்திருந்தாலும் இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறதுனால குருவின் பார்வையில் சனீஸ்வரன் வந்துருவாரு. அந்த 4ஆம் இடம் வந்துடும். அதனால திருமணம் வாழ்க்கை, திருமண பாக்கியம், காதல் கை கூடும். காதல்ல இருக்கிறவங்க எல்லாம் காதல் வாழ்க்கை அமைய பெறுவார்கள். அதுல சிக்கல்கள் மாற்றம் ஏற்படும். திருமணத்தில் பாக்கியம் கை கூடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். சரிங்களா? அதனால மொத்தத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது 12ஆம் இடம்ன்றது அந்த சுகஸ்தானம் இருக்கும், அதுவும் அவங்களுக்கு ப்ராப்ளமா இருந்திருக்கும். சனீஸ்வரன் இவ்வளவு நாள் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்க. ஸோ குருவின் பார்வையில் இவங்க வரும்போது, ராகு கேதுவும் இவங்க மாற்றம் அடையும் போது காதல் சக்சஸ், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் சிறப்பா இருக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வீடு, மனை இது போல வாங்குற பாக்கியம் ஏதாச்சும் கைகூடி வருமா ஐயா தனுசு ராசிக்காரர்களுக்கு?
கண்டிப்பாக வீடு வாங்குற அமைப்பு, புதிய வீடு கட்டுற அமைப்பு, ஏற்கனவே இவங்க ஏதாவது பிளான்ல இருந்தாங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன்னா குரு பகவான் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதனால வேலை மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும்போது அதன் மூலமா அவங்க டெவலப்மெண்ட் நடக்கும். அதனால இவங்க வீடு கட்டுற அமைப்பு, வீடு வாங்குற அமைப்பு, ஏற்கனவே அவங்க பிளான்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த திட்டங்கள்லாம் நிறைவேறும் இந்த வருடத்துக்கு. கண்டிப்பா தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷம் வீடு வாங்குற அமைப்பு, யோகம், பாக்கியம் இருக்கு. எந்த தெய்வ வழிபாடு பண்ணா தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஐயா? இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. முக்கியமா சிவன் வழிபாடு பண்ணணுங்க. தனுசு ராசிக்காரர்கள்லாம் நெருப்பு தத்துவ ராசிக்காரர்கள். ஸோ சிவன் வழிபாடு சிறப்பா இருக்கும். சிவன் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. பிரதோஷம் டைம்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி காலபைரவருக்கு அப்பப்போ கொஞ்சம் அந்த சனிக்கிழமை டைம்ல போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க. எதிரிகள், அதாவது மறைமுக எதிரிகள், வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக இருந்த மறைமுக எதிரிகள்லாம் விலகுவாங்க. ஏன்னா இவங்க பிரச்சனை உருவாகுறதே வந்து வேலை தொழில தான். குடும்பத்திலயும் வந்து தேவையில்லாம பேசி பேசியே நமக்கு இந்த பிரச்சனையை உண்டாக்குற அமைப்புலாம் இருக்கும். அதனால சிவன் வழிபாடு, காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. பிரதோஷ அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் போது தனுசு ராசிக்காரர்கள். நேர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி நவ கிரகங்களின் நீதிமானாக திகழும் சனி பகவான் ஆதிக்கம் செலுத்தும் மகர ராசி. ஐயா, மகர ராசிக்காரர்கள் வேலை தொழில் துறையில எப்படியா இருக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? மகர ராசி நேயர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பராப வருடம் உங்கள் தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், அனைத்து சகல வசதிகளும் பெற வாழ்த்துகிறோம். நீ கேட்ட மாதிரி மகர ராசி நேயர்கள், சனீஸ்வரன் ஆதிக்கம் கொண்ட சனி பகவானோட ராசி அதிபதி, அதாவது செவ்வாய், அதாவது தொழில்காரனோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி மகர ராசி நேயர்கள். இவ்வளவு நாளா 7.5 சனியில கஷ்டப்பட்டு வந்து, என்ன சார் இப்ப போச்சு 3ஆம் இடத்துக்கு போயிட்டுன்றாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி போன மாதிரியே தெரியல. இன்னும் மாற்றம் சொல்றாங்களே தவிர, ஒன்னும் அதுல வந்து நமக்கு நிரந்தர தன்மை இல்ல. ஒன்னும் வேலையில ஒரு இது இல்லைன்ற மாதிரிலாம் யோசிக்கிறதெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்திருப்பீங்க. இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வெற்றி கொடி கட்டு, அதாவது தொழில்ல, வேலையில மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ராசிகளில் மகர ராசிக்காரர்களும் ஒன்று. ஏன்னா இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற குரு பகவானின் பெயர்ச்சி அவங்களுக்கு 7ஆம் இடத்தில் வந்து 12 வருடத்துக்கு அப்புறம் உச்சம் பெறாருங்க. அதனால பொது வாழ்க்கையில, அதாவது பார்ட்னர்ஸ் பிசினஸ்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி அதாவது ஃபாரின் போனன்ற அமைப்பு எல்லாருக்குமே இந்த அமைப்பு இந்த வருடம் வந்து மகர ராசிக்கு வந்து, அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15-20 வருஷமாவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு உற்சாகத்தோடு, ஒரு வெற்றி தன்மை, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வேலை நிரந்தரம், வேலையில வந்து இருந்த கஷ்டங்கள், சங்கடங்கள் எல்லாம் தீர்த்து ஒரு ஒரு அதிகபட்ச உச்சக்கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய ராசிகளில் மகர ராசியும் ஒன்று. திருமணம் வாழ்க்கையில எப்படியா இருக்கும் மகர ராசிக்கு? லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணா அந்த வருஷம் ப்ராப்ளம் இல்லாம நடக்குமா இவங்களுக்கு? கண்டிப்பாங்க. திருமண வாழ்க்கைலாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் நான் வேலை மாற்றம், முன்னேற்றம்லாம் வேலையில ஒரு பிரச்சனைலாம் தீரும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி அ குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துறாரு இந்த வருடம் பிறந்த பிறகு. ஸோ குரு தான் வந்து அந்த கல்யாண அமைப்புலாம் குடுக்குறவங்க. ஸோ கரெக்ட்டா 7ஆம் இடத்துக்கு வரதுனால, மகர ராசிக்கு நீண்ட நாளா இருந்து வந்த திருமண தடை, திருமண சங்கடங்கள், அதாவது தள்ளி போயிட்டே இருந்ததெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு திருமண பாக்கியம் கைகூடும். காதல்ல இருக்கிறவங்க, லவ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் கல்யாண வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கணவன் மனைவிடையே இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு. ஏன்னா இவங்க வந்து வேலைன்னு சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் அந்நியரோட தலையீட்டால அவங்க வந்து வேற ஒரு குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் இருந்து வந்திருக்கும். இந்த அமைப்பெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கையில் சிறப்பா இருக்குங்க மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை, உறவு பிரச்சனை எல்லாம் தீருமா ஐயா? கண்டிப்பாங்க. கடன் பிரச்சனை தீருங்க. ஏன்னா இவங்க இந்த தொழில இத மாத்துறேன், அத டெவலப் பண்றேன்ட்டு கடன வாங்கி ஒரு ரொட்டேஷன்லயே சுத்தி ரொம்ப ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாற்றம் உண்டாகும். ஏன்னா, அ இவருக்கு வந்து 11ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கிறார். சரிங்களா? லாபஸ்தானம் பார்க்கும்போது, இவருக்கு ஏற்கனவே இருந்த கடன் பிரச்சனை, அதெல்லாம் வந்து அது தொழில்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சிறு சிறு லாபங்கள் வர ஆரம்பிச்சிடும் அந்த வருடம் பிறந்த உடனே. அதுதான் இவங்களுக்கு முக்கியம். ஏன்னா, இவ்வளவு நாளா இவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து ரிசல்ட் இல்லாம இருந்தது. நல்லா கடினமா உழைச்சிருப்பாங்க. ரொம்ப வந்து உழைப்புக்கு பேர் போன ராசி மகர ராசி. வேலைன்னா வந்து
கடுமையா உழைக்கக்கூடியவங்க. ஆனா அது அவங்களுக்கு அந்த உழைப்புக்கு ஏற்ற பொருளாதார வசதி, உழைப்புக்கு ஏற்ற வருமானம்லாம் ஒரு தடைகளாகவும் சங்கடங்களாகவும் இருந்தது. அந்த அமைப்பு மாறும்போது, ஏன்னா லாபஸ்தானத்தை பாக்குறாரு இந்த வருடம் பிறந்த உடனே குரு பகவான். சோ இவங்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சின்றது ஒரு விஸ்வரூப வளர்ச்சியா மாற்றம் ஏற்படும். சரிங்களா? அதனால இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பா இருக்குமா. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பொருளாதார வளர்ச்சி எப்படியா இருக்கும்? கண்டிப்பாங்க. உங்களுக்கு வந்து தொழில் மாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல வர்றதுனால, இந்த பொது வாழ்க்கை, அரசியல் இருக்கவங்க, பார்ட்னர்ஸ் பிசினஸ், நண்பர் மூலியமா தொழில் பண்ற அமைப்பெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் இவங்க பிளானிங்ல வச்சிருப்பாங்க. பண்ணலாமா வேணாமான்ட்டு அதெல்லாம் செயல்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராகு கேதுவும் பெயர்ச்சி அடையறாங்க. பெயர்ச்சி அடைந்து ராகு பகவான் இவங்க ராசியிலே வராங்க. வரும்போது இவர் வந்து வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டுக்கு போற அமைப்பு. ஸோ இந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ இந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றம்லாம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க அத முடிவு எடுத்துட்டு போங்க. அது உங்களுக்கு வெற்றியை நோக்கி நிரந்தர தன்மையை கொண்டு செல்லும். மகர ராசிக்காரர்கள் எந்த தெய்வ வழிபாடை பின்பற்றலாம்? மகர ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதிக வெற்றிகள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு அதாவது அந்த கண் திருஷ்டி உங்களுக்கு மேல இருக்க இந்த பொறாமை எண்ணங்கள்லாம் உங்கள பார்த்து பொறாமைப்படுறவங்கலாம் வந்து விலகி போயிடுவாங்க. அது உங்கள பாதிக்காது. ஏன்னா ஆஞ்சநேயர் வழிபாடும், முருகர் வழிபாடும், ஆஞ்சநேயர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு மறைமுகமா இருந்த அந்த எதிர்ப்புகள்லாம் விலகும். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அனைத்து செல்வங்கள், வளங்களும் பெற்று சிறப்புட வாழ நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி நவீன சிந்தனைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உதவும் குணத்தில் பெயர் பெற்ற ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் வேலையெல்லாம் எப்படி இருக்கும்? பிரைவேட் ஜாப்லயே இருக்கலாமா, இல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு அவங்க ட்ரை பண்ணலாமா? கும்பராசி நேயர்களே, இந்த தமிழ் வருடம், பராப வருடம் அனைத்து செல்வங்கள், முன்னேற்றங்கள், அனைத்து பாக்கியங்களும் பெற்று வளமுட வாழ வாழ்த்துகிறோம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, நீங்க கேட்ட மாதிரி கும்பராசிக்கு இந்த தமிழ் வருடம், பராப வருடம் ஒரு அமோகமான வருடமாக சொல்லலாமாங்க. ஏன்னா இவங்க படாத பாடு, படாத கஷ்டம், இவங்க பட்ட மாதிரி கஷ்டம் யாருமே படலைங்க. அந்த அளவுக்கு வந்து வீட்டுக்கு போனாலும் அடி, வேலையில போனாலும் அடி, நிரந்தர வேலை இல்ல, நிரந்தர தொழிலையும் வந்து லாஸ். இந்த மாதிரி ஒரு போட்டு ஜென்ம சனியா அவங்க சனீஸ்வரன் அவங்க தலைமையிலேயே உட்கார்ந்து கொடுக்க வேண்டிய எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்து அவங்க என்னன்னா ஒரு சந்நியாசமா போல அவ்வளவுதான் அவங்களுக்கு இதுவா தவிர எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து மனதைரியத்தோட போராடி கொண்டிருக்கும் கும்பராசிக்கு இந்த தமிழ் பராப வருடம் ஒரு பொற்காலம், ஒரு வசந்த காலம், ஒரு சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற குரு பெயர்ச்சி, அதன் மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி மிக மிக சிறப்பா இருக்குங்க. முக்கியமா தொழில்ல நிரந்தரம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வராரு. சோ இதனால இவ்வளவு நாளா அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இருந்த, ஏன்னா குரு பகவான் வந்ததுக்கு அப்புறம் ராகுவும் பெயர்ச்சி, இவ்வளவு நாளா ராகு பகவானும் அவங்க ராசியிலே இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாம் தடுத்துட்டு இருந்தாரு. என்னங்க நடக்கும்? அதாவது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் தெய்வம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அது கூட வந்து அவங்க கொடுக்கக்கூடிய வரங்கள் எல்லாம் வந்து அங்க ராகு பகவான் விஷத்தன்மையை கொடுத்து அவங்க கொடுக்குறாங்க. சோ எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் கெட்டதா போயிடுச்சு. நிறைய பேர் நீங்க அனுபவிச்சிருங்க. நீங்க ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைச்சு ஒரு கடைசி கட்ட இன்டர்வியூல போயிட்டு அது கேன்சல் ஆயிருக்கும். ஆஃபர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க, வராது. இந்த வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம்னு சொல்லியிருப்பாரு, வராது. இந்த மாதிரி எல்லாம் போராட்டத்துல இருந்திருப்பாங்க. ஒரு 6 மாசமா நிறைய பேர் வேலை இல்லாம கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 2 வருஷமா அவங்க வந்து வேலை கிடைக்க இல்ல, அதனால வீட்டுல கெட்ட பேரு, மனைவி கிட்ட கெட்ட பேர், இந்த அமைப்பெல்லாம் மாற்றி, ஏன்னா ராகுவும் பெயர்ச்சி அடைச்சிருவாரு. 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 12ஆம் இடத்துக்கு போறதுனால இவங்களுக்கு என்ன அர்த்தம்? வெளிநாட்டுக்கு போற யோகியம், வேலை கிடைக்கிற யோகியம். முக்கியமா குரு 6ஆம் இடத்துல வர்றதுனால கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு ஒரு நிரந்தர தன்மை. மெயினா அதுதான். இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து வேலை வந்து அவங்களுக்கு நிரந்தரமான அமைப்பு, அதன் மூலியமான பொருளாதார வளர்ச்சி, ஒரு மாற்றம், முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்புல கும்பராசிக்காரர்கள நீங்க எழுதி வச்சுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம் தான். கும்பராசிக்காரர்கள் பொருளாதார நிலைமை எப்படியா இருக்கும்? இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் சரியாகுமா? கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குமா பொருளாதார நிலைமையில? ஆமாங்க, கண்டிப்பா. ஏன்னா பொருளாதாரத்தினால ரொம்ப ரொம்ப வந்து கடன் வாங்கி கடன் சிக்கல்ல இருந்த ராசிகளில் கும்பராசியும் ஒன்று. அதனால இந்த வருஷத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உத்வேகம், இதுக்கப்புறம் நான் அங்கதான்டா அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ராசியில கும்பராசி முதன்மை பெறாங்க இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம். அதனால அவங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை தீரும், வேலையில ஒரு நிரந்தரம் உண்டாகும், குடும்பத்தில் ஒரு ஒரு சுமூகமான சூழல். இவங்க பேச்சுக்கு இனிமே குடும்பத்திலயும் வேலை செய்யற இடத்துலயும் பேச்சு எடுபடும். ஏன்னா இவ்வளவு நாளா
வேலையில செய்யற இடத்துலயும் தொழில் பண்ற இடத்துலயும் இவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்காது. நீ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். வீட்லயும் அதே நிலைமையில இருந்ததெல்லாம் மாற்றம் ஏற்படும். முக்கியமா இவங்க பேச்ச கேட்கறதுக்கு இப்ப ஆமாப்பா நீ சொல்லுப்பா நீ சொன்னா கரெக்டா இருக்கும்ன்ற அமைப்பெல்லாம் மாற்றம் ஏற்படும். அதனால இவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. உண்மையிலே நல்லா இருக்கும். சிறப்பா இருக்கும். கும்பராசிக்காரர்கள் வீட்ல திருமணம் மற்றும் சுப காரியங்கள்லாம் நடக்குமா ஐயா? குழந்தை பாக்கியம் அது போல விஷயமெல்லாம். கண்டிப்பாங்க. ஏன்னா திருமண பாக்கியம் கைகூடும், சுபகாரியங்கள், நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஏன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையா 2ஆம் இடத்த பார்க்கிறார். 9க்கு அதிபதி பாக்கியாதிபதி. ஸோ அனைத்து பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பெறுவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், இப்ப அவங்க குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்க சுபகாரியம் பண்ணணுன்ற பிளான்லாம் இருந்தாங்கன்னா எல்லாமே நடைபெறும். அதாவது இனிமே தாங்க அவங்க வாழ போறாங்கன்ற மாரி சொல்லலாம். நல்லா இருக்கும் இந்த வருஷம். கும்பராசிக்காரர்களுக்கு வீடு, இடம் இல்ல வாகனம் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்குங்களா ஐயா? கண்டிப்பாங்க. வீடு வாங்குற அமைப்பு இருக்கு. இடம் ஏற்கனவே பிளான் வச்சிருந்தாங்கன்னா வாங்குவாங்க. அ இடம் பூர்வீக சொத்த வித்துட்டு அது மூலியமா வேற இடம் வாங்குற அமைப்பு இருக்கு. கார் வாங்குற அமைப்புலாம் இருக்கு. ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம். அவங்க எதிர்பார்த்த ஆசைகள் எல்லாம் வெற்றி அடையும். கும்பராசிகள் நினைத்தபடி எல்லா காரியத்தையும் வந்து சக்சஸ் பண்ணி முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்வார்கள் இந்த வருடம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலான்னு இருக்கிறவங்களுக்கு, இல்ல ஏதாச்சும் ஒரு பிசினஸ்ல முதலீடு பண்ணலாம்னு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? கண்டிப்பாங்க. வெளிநாட்டு போக அமைப்பு வந்து கும்பராசிக்கு சிறப்பா இருக்கு இந்த வருஷம். ஏன்னா ராகு பகவானும் வந்து 12ஆம் இடத்துக்கு இந்த வருஷம் இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற கிரக பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா குரு பகவான் வராரு 6ஆம் இடத்து தொழில் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அதனால தொழில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி வெளிநாட்டு போயிட்டு சம்பாதிக்கிற அமைப்பு, மாணவர்கள் வெளிநாட்டுல படிக்கிற அமைப்பு. ஏன்னா அதையும் நான் சொல்லிடுறேன் சேர்த்து. ஏன்னா ராகு பகவானும் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ராகு பகவான் குருவின் பார்வையில் ராகுவும் வந்துடுறாங்க. அதனால ஃபாரின் போற அமைப்பு, அதனால அவங்களுக்கு இது பண்றது வரவு, அதாவது பொருளாதார வளர்ச்சி மேம்படுறது, அந்நிய முதலீட்டுனால வெற்றி பெறது, ஷேர் ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங்ல வெற்றி அடையிறது. அதாவது ஒரு ஏற்கனவே அவங்க வந்து வெளிநாட்டு மூலியமா வந்து ஒரு பிளானிங் வச்சிருக்காங்க. ஒரு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும். எல்லா அமைப்பும் இருக்கு. ஸோ ஃபாரின் போய் செட்டில் ஆகுற அமைப்பு கும்பராசிக்கு சிறப்பா இருக்கு. மாணவர்கள் படிப்பு விஷயமாவும் சரி, வேலை விஷயமாவும் சரி, அவங்களுக்கு சிறப்பா இருக்கு. வெளிநாட்டுல படிக்கிற யோகம், வேலை செய்யற யோகம், பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் இருக்கும். கும்பராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா என்ன மாரி பலன்கள் குடுக்கும்? கும்பராசி நேயர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அனைத்து செல்வங்கள், பாக்கியங்கள், யோகங்கள், உங்களுக்கு இருந்து வந்த தடை பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வீட்டுல ஒரு சுமூகமான சூழ்நிலை. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அருமையான வாழ்க்கை, அருமையான பொருளாதாரம், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், எல்லா யோகங்களும், பாக்கியங்களும் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பா இருக்க போதுங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்ற மாதிரி உங்களை பார்த்து எல்லாரும் வளர்ச்சி அடைந்து என்னப்பா இவன் இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டானன்ற அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து செல்வங்கள் வளங்கள் பெற வாழ்த்துகிறோம். நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி, ராசி மண்டலத்தின் நிறைவு ராசியான கருணைக்கும் ஆன்மீகத்திற்கும் இலக்கணமான மீன ராசி. ஐயா, மீனராசிக்காரர்களுக்கு தொழில் துறை எப்படி ஆயிருக்கு? அரசு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணலாமா இவங்க? மீனராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பராப வருடம் உங்களுக்கு அனைத்து செல்வங்கள் இறைவன் அருள் பெற்று சிறப்புற்று வாழ வாழ்த்துகிறோம். நீங்கள் கேட்டபடி மீனராசிக்கு ஜென்ம சனியா சனீஸ்வரன் அங்க வந்து ஏன்னா தொழில்காரர்கள் அவர் தலையிலே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கனால இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து தொழில்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். இவ்வளவு நாளா இருந்து வந்த சங்கடங்கள் சிக்கல்கள் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா புத்தி கூர்மையும் கடின உழைப்பும் கொண்ட மீனராசிகள் ஒரு ஒரு வேலை பண்ணணும்னா அதனோட அந்த முயற்சியோட பலன் என்னன்னு யோசிச்சுதான் அந்த வேலையில இறங்கக்கூடிய அறிவுத்திறமை கொண்ட ராசி மீனராசி. ஏன்னா குருவின் ஆதிக்கம், குருதான் ராசி அதிபதி. சரிங்களா? சோ இந்த வருடத்தில் இவங்களுக்கு வேலை நிமித்தமாவும் சரி, தொழில் நிமித்தமாவும் சரி மாற்றம் ஏற்படும். அரசு வேலையில இருக்கிறவங்க, அரசு துறைக்கு சம்பந்தப்பட்டு அதுக்கு ட்ரை பண்றவங்களுக்கெல்லாம் அந்த வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கௌரவ பொறுப்புகள், பதவி உயர்வு, இவ்வளவு நாளா இருந்த அரசு துறையில வந்து அவங்களுக்கு நிரந்தரமற்ற தொழிலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? பதவி மேல வந்து ஒரு நிரந்தரம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு ஜாப் நிரந்தரம் கிடைச்சிரும். முக்கியமா இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் குரு பகவான் அவங்களோட ராசிநாதன் குரு பகவான் வந்து அவங்களுக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துல
அவரோட ராசி அதிபதி உச்சம் பெறும்போது லாபஸ்தானத்தை வர அவர் பார்க்கிறார். அதனால இவங்க வந்து ஒரு விஸ்வரூப வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம், இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம். அதனால தொழில் மாற்றம், முன்னேற்றம், அரசு வேலைகளுக்கான அமைப்பு, அரசு துறையில இருக்கிறவங்கலாம் பதவி உயர்வு, ஸோ கௌரவ பொறுப்புகள், கௌரவ அந்தஸ்துகள், இவ்வளவு நாளா இருந்து வந்த ஆஹ் அந்த அந்த நிலையற்ற தன்மையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மாற்றம் உண்டாகும். மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் வாழ்க்கையும் குழந்தை பாக்கியம்ல கைகூடி வருமாயா தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? கண்டிப்பாங்க. திருமணம் அதாவது மீன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் யாருக்கெல்லாம் திருமணம் அமையலையோ, திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களோ, திருமண தடைகள் மாற்றம், திருமண தடைகள் எல்லாம் நீங்குங்க. இந்த வருஷத்துல மீனராசி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடும். அதுக்காக நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பா அமையும். முக்கியமா இந்த காதல், லவ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அப்பா அம்மாவோட சம்மதத்தோட அந்த வாழ்க்கையும் அமையும். மற்றும் கணவன் மனைவி ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குங்க, இல்லைங்க வீட்டுல ஒரே பிரச்சனைங்க அந்த மாதிரினா அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சுமூகமாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை நோக்கி பெறும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறாருங்க 5ஆம் இடம். ஸோ என்னென்னலாம் இருந்த குழந்தையின்மை, குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்க மீனராசி நண்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடைகள் நீங்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்க வந்து 5ஆம் வீட்டுல வராரு, வந்துட்டு அவங்க ராசியை பாக்குறாரு, சரிங்களா, 9ஆம் பார்வை. அதனால அனைத்து பாக்கியங்களும் அவங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள். மீனராசிக்காரர்கள் இந்த வருஷம் வாகனம், இடம், வீடு வாங்குற அமைப்பெல்லாம் கைகூடி வருமா? கண்டிப்பாங்க. ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து தொழில்ல பெரிய முன்னேற்றம் காணப்படும். வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க. முக்கியமா வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படும். சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது பழைய வாகனமா இருந்தா மாற்றங்கள் ஏற்படும். அது கொஞ்சம் இந்த வந்து புதிய வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை வர குரு பார்க்கிறாரு இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம். ராகு கேதுவும் பெயர்ச்சி அடைகிறாங்க. ஸோ இந்த 3 பேரும் மாறுறதுனால இவங்களுக்கு புதிய முன்னேற்றம், புதிய வளர்ச்சி, இவங்க என்னென்ன பிளான் எல்லாம் வச்சிருக்காங்களோ அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். ஏன்னா 11ஆம் இடமான அவங்களோட உபயஜஸ்தானம், லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால இவங்க எதிர்பார்க்கிற திட்டம், எதிர்பார்க்கிற வளர்ச்சி, எதிர்பார்த்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ஸோ வீடு வாங்குற அமைப்பு, கல்யாணம், கார் வாங்குற அமைப்பு, புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய திட்டங்கள், தொழில் மாற்றம், முன்னேற்றம், அனைத்து சகல வசதிகளும் பெறக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு இருக்கு. அப்புறம் இருக்கு இந்த வருஷம் ஏன்னா நீண்ட நாளா இவங்க ஜென்ம சனியில போட்டு கட்டி புரட்டிட்டு இருக்காரு சனி சரவணன் அவங்க தலைமையில உட்காந்துட்டு. எதுல போனாலும் ஒரு பெருசா ஒரு தடைகள் வந்துட்டே இருந்த நிலைமையெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு அவங்க இனிமே வளர்ச்சியை நோக்கி போற அமைப்பெல்லாம் இருக்குது. வெளிநாடு பிரயாணம் எல்லாம் மீனராசிக்காரர்கள் பண்ணலாமாயா இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? அது நல்லபடியா நடக்குமா? நார்மலா அவங்க வந்து டிராவல் வெளியே போறெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறவங்க மீனராசி. அவங்க வேலைக்காக போறாங்களோ இல்லையோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட அவங்க குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போற அமைப்புலாம் இருக்கு. அதனால வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா மாற்றம் அதெல்லாம் உண்டாகும். ஃபாரின் போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வர அமைப்புலாம் இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியா போற அமைப்பும், இல்ல அவங்க நண்பர்களோட போற அமைப்புலாம் இருக்கு. சரிங்களா. மாணவர்கள் படிப்புலாம் எப்படியா இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு? ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணுவாங்களா? எல்லாமே கைகூடி வருங்களா? நிச்சயமாக. ஏன்னா மீன ராசியில இந்த வருஷம் உயர்கல்வி, டாக்டரேட், பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க நினைச்சது நடக்குங்க. ஏன்னா இந்த வருடம் பிறந்த உடனே அவங்களுக்கு வந்து தொழில் மாற்றம், முன்னேற்றம், ஒரு சிறப்பான வளர்ச்சி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே நடக்கும். முக்கியமா இந்த மாணவர்களுக்கு வந்து அஹ், ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேதுக்கள் சொல்லக்கூடிய சாயாகிரகங்களோட மிகப்பெரிய, அதாவது இவங்கள மாதிரி ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு கல்வி திறனை கொடுக்கிற கிரகம் வந்து இந்த ராகுவும் கேதுவும் தான். இவங்களோட பெயர்ச்சி டிசம்பர் மாதத்துல நடக்குது, சரிங்களா. ஸோ ராகு பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு வரும்போது அப்படியே இவங்க கேதுவும் வந்து 5ஆம் இடத்துக்கு, மீனராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு. பட்டப்படிப்பு, உயர்கல்வி, அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு. அதனால யாரெல்லாம் 2 டிகிரி 3 டிகிரி படிக்கணும், ஏன்னா குருவும் கேதுவும் 5ஆம் இடத்துல சேரும் போது யாரெல்லாம் வந்து அந்த பிஹெச்டி லெவல்ல யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் சிறப்பா இருக்கும். நீங்க இவ்வளவு நாளா நீங்க அந்த தடையெல்லாம் பட்டிருக்கோம். சில பேர்லாம் வந்து அது என்ன ரொம்ப 4-5 வருஷமா படிக்கணும், அதுல தடைகள்லாம் இருந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த தடையெல்லாம் நீக்கி நீங்க நினைச்சத உயர்கல்வி பெற்று அதுக்குண்டான வேலையில போய் சேர்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த குரு கேது சேர்ந்தாலே அங்க வந்து அறிவுத்தின்மையை வந்து வளர்ச்சி பெற்று அதுக்கான அங்கீகாரத்தையும் அந்த டிகிரி வாங்குற அமைப்பெல்லாம் சக்சஸா இருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு ஐயா போகலாம்?
மீனராசி நேயர்கள், திருச்செந்தூர் முருகரை விட்டுறாதீங்கப்பா. முருகர் ஏன்னா நீங்க தொழில்ல முன்னேற்றம் அடையணும். ஏன்னா சனீஸ்வரன் உங்க தலை மேல உட்கார்ந்து அதை வளர்ச்சி அடையாம உட்கார்ந்திருக்கும் போது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரே தெய்வம் அந்த ஆறுபடை வீடுல திருச்செந்தூர் முருகன் தான். அதனால அஹ், போயிட்டு வந்துருங்க. இந்த வருஷம் வருடம் பிறந்த உடனே எப்படியும் போனவங்க மறுபடியும் கூட ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. நீங்க நினைத்த காரியம், உங்கள் வெற்றி உங்க கைக்கு வரணும்னா திருச்செந்தூர் முருகன் அருளால் உங்களுக்கு அனைத்து யோகங்கள், பாக்கியங்கள். இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு ஒரு புது உற்சாகம், புதிய வாழ்க்கை, மாணவர்கள் படிப்பு, எல்லா பாக்கியங்களும் கொடுத்து இன்புற்று வாழ வாழ்த்துகிறோம். வணக்கம். நேயர்களே, ஐயா சொன்னது போல உங்கள் ராசிநாதன் அருளால் தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.